தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அநேக காரியங்களை, மாமிசத்துக்குரிய ஆவிக்குரிய காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறது. ரொம்ப முக்கியம், மிக 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 முக்கியம். இந்த பூமியில நாங்க வாழும்போது பூமிக்குரிய விதமாய் வாழுகிறோமா, நித்தியத்துக்குரியமாய் வாழுகிறோமா? இந்த பூமியில வாழும்போது தேவனுக்குரிய விதமாய் வாழுகிறோமா, பிசாசுக்கு பிரியமாய் வாழுகிறோமா? இந்த பூமியில வாழும்போது மாமிசத்துக்குரியவர்களாய் வாழுகிறோமா, ஆவியானவருக்குரியவர்களாய் வாழுகிறோமா என்பதை நாங்க எங்களை தேவ சமூகத்துல வச்சு அடையாளம் கண்டு மாமிசத்துக்குரிய காரியங்களிலிருந்து வெளியில வந்து ஆவிக்குரிய விதமாய் வாழ்ந்து நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்பதான ஒரு நோக்கத்தோடு கூட பவுல் இதை எழுதியிருக்கிறாரு. அது தேவனுடைய சித்தம், விருப்பம். அதே போல இதையே நான் போதிக்க, இந்த வசனங்களை, இந்த ஜீவ வார்த்தைகள் என்கிற இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களுக்குள்ள கொண்டு வர நான் பிரயாசப்படுகிறேன். இதை வச்சுட்டு நீ பெரிய பரிசுத்தவானா என்று கேட்காதீங்க. நான் பழைய பாவங்களிலிருந்து மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தத்துல வாழுவதற்கு அழைக்கப்பட்டனா, என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக பலவீனங்கள், பாடுகள், காரியங்கள் உண்டு. தொடர்ந்து அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் தேவனுடைய கிருபையினால உதவியோட நான் வெளியில வந்து கொண்டிருக்கிறேன். நான் என் ஆண்டவரை இன்னும் கிட்டி சேர்ந்து கொண்டிருக்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் அறிவார். ஆகவே ரோமர் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம், மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் என்றால் மாமிசத்தின்படி வாழுகிறவர்கள், வேதத்தின்படி வாழாதவர்கள், தேவனுக்கு பிரியமாக வாழாதவர்கள் எப்படி இருக்கிறாங்களா? அவங்க தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். ஏன்? மாமிசத்தின்படி வாழுகிறவர்களுக்கு உலக ஆசை இருக்கும், உலக இச்சைகள் இருக்கும், தேவையில்லாத எண்ணங்கள் இருக்கும், சிந்தனைகள் இருக்கும், பொய் இருக்கும், களவு இருக்கும், தூஷணம் இருக்கும், விக்கிர ஆராதனைகள் இருக்கும், உலக காரியங்களோடு கூட மற்றவர்களோடு கூட சேர்ந்து போகிற காரியங்கள் இருக்கும், களவு இருக்கும், வஞ்சனை இருக்கும், அவதூறு இருக்கும், மற்றவர்களை பற்றி தேவையில்லாம கதைக்கிற காரியங்கள் இருக்கும், நியாயம் தீர்க்கிற காரியங்கள் இருக்கும், தூஷிக்கிற காரியங்கள் இருக்கும், மற்றவருடைய காரியங்களை இச்சிக்கிற காரியங்கள் இருக்கும். இதெல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியங்கள், தேவன் விரும்பாத காரியங்கள், பரலோகத்துக்கும் சம்பந்தம் இல்லாத காரியங்கள், நித்தியத்துக்குள்ள நடத்த முடியாத காரியங்கள். அப்படி வாழுகிறவங்க தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க. அதான் சொல்றாரு. உலக காரியங்களோடு வாழுகிறவங்க தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க. அநேகர் நாங்க சபைகளுக்கு வருகிறோம், தன் சொந்த சகோதரனை பகைக்கிறவன், அங்க யோவான்ல சொல்றார், 1 யோவான், பகைக்கிறவன் நித்திய ஆக்கினைக்கு பாத்திரன் என்று சொல்றார். அவன் அங்கே நித்தியத்துக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்றார். அதனால ஆண்டவருக்குள்ள வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அனைவரும் நாங்க ஒரு சகோதரம், ஒரு குடும்பம், ஒரு சபை என்பதை நாங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளோம். இன்னொரு சபைக்கு போறவனோட இன்னொரு சபைக்கு போறவன் கதைக்கிறது இல்லை. இன்னொரு சபைக்கு போறவன் இன்னொரு மற்ற சபைக்கு போறதும் கிடையாது. அதை போதகர் மாதிரி அனுமதிக்கிறதும் கிடையாது. இன்னொரு போதகர் இன்னொரு போதகரோட கதைக்கிறது இல்லை. இன்னொரு பிஷப்னு சொல்லுகிறவர் இன்னொரு ஊழியக்காரனோட கதைக்கிறது இல்லை. சகோதரங்கள் அநேகர் சகோதரங்களோட கதைக்கிறது இல்லை. விசுவாசிகள் உறவுகளோடு கதைக்கிறது இல்லை. தங்களுக்கு ஏதாவது செய்துட்டாங்கன்னா அவங்கள விரோதிக்கிறது, வெறுக்கிறது, அவங்களோட கதைக்கிறது இல்லை, பேசுகிறது இல்லை. இப்படியான காரியங்கள் இந்த கிறிஸ்தவ சபைகள்ல இருக்கு.
சில இடங்கள் எல்லாத்தையும் இங்கே அடிபடம் தொடங்கிட்டாங்க, சண்டை பிடிக்க தொடங்கிட்டு சபை. அன்பு, முதலாவது அன்பு என்று ஆண்டவர் கற்றுத் தருகிறாரு. அதை விட்டுட்டு இன்னைக்கு சபை போதகர்மார்கள் அடிபட தொடங்கிட்டாங்க அநேக இடங்கள்ல. அதெல்லாம் மாமிசத்துக்குரிய காரியம். நீ எவ்வளவு பெரிய ஊழியம் செய்தான, சபை நடத்தினான, நீ எவ்வளவு பெரிய வசதி இருந்தான, படிச்சவனா இருந்தான, மாமிசத்துக்குரிய காரியம் இருந்தால் நீ தேவனுக்கு பிரியமானவன் அல்ல. தேவன் உன்னில் பிரியமாயிருக்க மாட்டார். உன்னை எப்படியாவது நீ வரணும் என்று விரும்புவார், நேசிப்ப உன்னை, நீ அவரை தேடணும் என்று விரும்புவார், காரியங்களை செய்வார், சந்தர்ப்பங்களை தருவார், உன்னோடு பேசுவார், உணர்த்துவார். ஆனா நீ செய்கிற காரியங்கள் அவர் பிரியமாயிருக்க மாட்டார். நீ செய்கிற காரியங்களிலிருந்து நீ அவரை நீ வேதனைப்படுத்தி கொண்டிருப்பாய். அன்பு காட்டுங்க, எல்லாரும் நேசியுங்க. ஆகவே மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். மாமிசத்திற்கு உட்பட்டவர்களாய் இராம உட்பட்டவர்களாய் நானும் நீங்கள் வாழ, எனக்கும் உங்களுக்குள்ளும் இருக்கிற அந்த பரிசுத்தாவியானவர் தன்னுடைய வார்த்தையை கொண்டு தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக தொடர்ந்து எங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.